ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதனால் தோட்டத்துக்கு பின்னாடி காய்கறிகள் விதெல்லாம் போடலான்னு ரொம்ப நாளாக பிளானில் இருந்தேன். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்குது. ஆடி மாதம் சின்னதாக ஒரு விதையை போட்டு முளைக்க வச்சா கூட அது சூப்பராக முளைச்சி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் 1 மந்த்தாக ஆடி மாதம் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் டிராக்டருக்கு கொஞ்சம் வயல்லையும் வேலை இருந்ததுனால நம்மளால் வந்துட்டு உழவும் ஓட்ட கரெக்டான சுச்சுவேஷன் வரல. ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு வண்டி ஃப்ரீயாக இருந்தது. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு நீட்டாக இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டு உழவு ஓட்டி அதுக்கப்புறம் நம்ம சுற்றி அந்த பச்சை கலர் நெட்டை வந்து கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு ஆடு நம்ம வளர்த்துட்ருக்குறோம். அது எப்பொழுதுமே நாங்கள் கட்டி போட மாட்டோம். ஈவினிங் மட்டும்தான் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு அவுத்து விட்டுருவோம். வெளியிலலாம் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே நாங்கள் அவுத்து விட்டுருவோம். அது பாட்டுக்கு இருக்கிற புல்லை நம்ம சாப்பிட்டுக்குவோம். அதேமாதிரி வயலில் வேலை செய்கிறவங்களும் அப்பப்போ புல் கொண்டு வந்து ஆட்டுக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது மாதிரி கஷ்டப்பட்டு விதை வாங்கி போடும் போது அது சும்மாவே இருக்காது ஆடு. நான் ரொம்ப நாளாக முல்லைப்பூ செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொடி மாதிரி வளர்த்து விட்டேன். அது டெய்லியுமே அதில் ஒரு சின்ன இலை வந்தால் கூட அது சாப்பிட்ருது. அதை வந்துட்டு நம்ம வாயிலா ஜீவனை அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் விதை போடுறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட்டு உழவு ஓட்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த க்ரீன் நெட்டை வந்து கட்டி உள்ளான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு கார்டன்னா ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி ஆர்கானிக்காக நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் வருஷம் ஏதோ ஒரு காய்கறினாவது நான் அந்த தோட்டத்தில் நான் போட்டுருவேன். ஸோ இந்த தடவை கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் நல்லா செய்கிறத கொஞ்சம் பர்ஃபெக்டாக செய்யணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் நல்லா நீட்டாக உழவும் ஓட்டியாச்சு. இப்போ உழவு ஓட்டியாச்சு. இப்போ வந்து குழி தோண்டிட்டு இருக்காங்க. இந்த ஷேப் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதை வந்து சுற்றிலும் வந்துட்டு நம்ம குச்சி ஊனி அதுக்கப்புறம் தான் க்ரீன் நெட்டு கட்டுவாங்க. இப்போ தான் குழி தோண்டிட்டு இருக்காங்க. அடுத்தது தான் க்ரீன் நெட் போடுவாங்க. அதுக்குள்ளே என்னோட கார்டனில் என்னென்ன மரங்கள் இருக்குன்னு வாங்க சுற்றி காமிக்கிறேன். இதுதான் பசலைக்கீரை. இதை நம்ம வீட்டுக்கு மாடியில் நான் ஏற்றி விட்டுட்டேன். இது முருங்கைக்கீரையை விட டபுள் மடங்கு இதில் இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி நம்ம கொல்லை பக்கம் 4 செம்பருத்தி செடி இருக்குது. ஒரு நாளைக்கு 200 பூ வரைக்குமே பூக்கும். கேட்டை திறந்ததுமே நம்ம கார்டனுக்கு என்டர் ஆகும்போது 3 புங்க மரம் இருக்குது. நிழலுக்காக வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே அத்தி மரம், சப்போட்டா கன்று இருக்குது. சீத்தா மரம், மாதுளஞ்செடி இருக்குது. இது நிழலடியில் மாட்டிக்கிட்டதுனால இது வளரவே மாட்டேங்குது. எந்த சைஸில் இருக்கோ அதே மாதிரியே தான் இருக்குது. இந்த மாமரம் கல்லாமணி மாங்காய். அதுக்கு பக்கத்தில் சின்ன நெல்லிக்காய் இருக்குது. அதுக்கு பின்புறம் பெரிய நெல்லிக்காய் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே எலுமிச்சங்கன்னும் வச்சுருக்கேன். எலுமிச்சங்கன்று பக்கத்துலேயே பலாமரம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நார்த்தங்காய் மரம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு பின்புறம் முல்லைப்பூ செடி கொஞ்சமாக ஏற்றி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கொல்லை பக்கம் வாசலை திறந்த உடனே ஒரு கொய்யா மரம் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு நம்ம கார்டனில் இருக்க மரங்கள். குச்சியெல்லாம் நீட்டாக ஊனிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீன் நெட் வந்து போட போகிறாங்க. கொஞ்சம் சமையல் வேலை இருந்ததுனால என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. முக்கால்வாசி நெட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுத்தேன். க்ரீன் நெட்டை பார்க்கும்போது ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. உழவு ஓட்டி அந்த நெட்டு போட்டு பார்க்கும்போது அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னுமே நம்ம செடி வச்சு அது வளர்ந்து பார்க்கும்போது அது கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் திருச்சிக்கு போகிறோம். போயிட்டு நாங்கள் நாட்டு விதைகள்லாம் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். விதை ஊனும் போது அது ஒரு விலாகை இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.